අද උදෑසන ඇති වුණ සිද්ධියක් පිළිබඳව HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. ඒ සිද්ධිය සත්‍යයි. இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவம் உண்மையானது. எமது கடற்பிராந்தியத்தில் அல்ல, எனினும் எமது கடற்பிராந்தியத்திற்கு சொந்தமற்ற கடற்பிராந்தியத்தில் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று இருந்தது. குறித்த IRIS டீனா எனும் கப்பல் மூழ்குவதாக இன்று அதிகாலை 5:08 எமது கடற்படையினருக்கும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் தகவல் கிடைத்தது. அதற்கமைய இன்று காலை 6 மணியளவில் முதலாவது கடற்படையின் படகை அனுப்பினோம். காலை 7 மணியளவில் மற்றொரு படகை அனுப்பினோம். கடற்படையுடன் விமானப்படையும் இணைந்து செயற்பட்டிருந்தன. இதன்போது விபத்துக்குள்ளான 30 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். கப்பலில் 180 பேர் வரையில் இருந்ததாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. காயமடைந்த 30 பேரை காப்பாற்றும் முயற்சிகள் கராப்பேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் மெரைன் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எனும் சாசனத்தில் 1979 ஆண்டில் கைச்சாத்திடப்பட்டதற்கிணங்க எமது கடற்பிராந்தியத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்பில் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான காரணங்களை அறியாமல் மனிதாபிமான அடிப்படையில் விபத்துக்குள்ளானவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு தலையீடு செய்ய நாம் இணங்கியுள்ளோம். அது எமது பொறுப்பு, எமது கடமை. மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. இதற்கமைய பலத்த காயமடைந்தவர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் கராப்பேட்டிய வைத்தியசாலை மற்றும் எமது சுகாதார பிரிவு செயற்பட்டு வருகிறது. அந்த சம்பவத்துடன் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பப்படும். இவ்வாறான சம்பவங்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு சிக்கலை தோற்றுவிக்கும். அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. අපේ පැත්තෙන් රජයක් විදිහට ගත යුතු ශනික ක්‍රියාමාර්ග ඉතාම ඉක්මනින් අරගෙන තියෙනවා ගනිමින් තියෙනවා. For everything you need, B2B.lk, Sri Lanka's largest business marketplace.